மேஷ ராசி. மேஷ ராசிக்கு அடுத்த 30 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று நினச்சிங்கன்னா அது வேறு மாதிரியாக இருக்கும். நீங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு எக்ஸாம் வருதுன்னா நீங்கள் படிக்கிறது ஒன்றா இருக்கும், அவங்க வர்றது ஒன்றா இருக்கும். அப்போ நிறைய நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். ஸோ கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. அதனால் கஷ்டப்படாமல் ஈஸியாக நான் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிடணும், எனக்கு தேவையான விஷயங்கள் நடந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க. ஸோ கஷ்டப்பட்டு உங்களுடைய படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு 9 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய 30 நாள் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டானதாக இருக்கும். தேவையில்லாத டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் தவிர்த்துடலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த 30 நாள் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஃபினான்ஷியல் ரீதியான பணம் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுக்கும், ஒரு பலத்தை கொடுக்கும். ஒரு புதிய காரியத்தை செய்வீங்க, அந்த காரியத்தினுடைய அவுட்கம் உங்களுக்கு ஒரு பணவரவாக நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய தோல்வி, ஒரு தொழில் செய்கிறீங்க, அதில் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கீங்கன்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு கூட்டாளிகள் நிச்சயமாக உங்களுக்கு அமைவாங்க. சில பேருக்கு ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் அமைவாங்க, சில பேருக்கு ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் அமைவாங்க. ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழலை நிச்சயமாக பார்க்க முடியும். அண்ட் வேலை ரீதியாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய டீம்மேட்ஸோடு சேர்ந்து ஒரு சில விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு இருக்குது, வெற்றிகள் உண்டு. நீங்கள் கடன் கேட்டிருக்கீங்க, கடன் கொடுத்துருக்கீங்க, ஸோ கொடுக்கல் வாங்கல்லாம் எனக்கு ஃபேவராக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேஷராசி உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு நோக்கத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுறுசுறுப்பாக போகும், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா வேலையிலையோ தொழில்லையோ கண்டிப்பாக அதை உங்களால் செயல்படுத்த முடியும். திட்டங்களை தீவிரமாக தைரியமாக செயல்படுத்துவீங்க அப்படின்னு இருக்குது. ஒரு பெண் நபரனுடைய ஒரு துணையும் உங்களுக்கு உங்களுடைய வேலை சார்ந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய 30 நாட்களில் உங்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஏதாவது ஒரு முன்னேற்றம் உங்களுடைய ஆக்ஷன் வைஸே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு முக்கியமான முன்னேற்றம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மேஷ ராசி உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அடுத்த 30 நாள்? ஸோ உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க போகுது. சண்டை சச்சரவு இருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து 2 பேரும் சுமூகமாக, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுக்குள்ளே கண்டிப்பாக போவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்போது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்னெல்லாம் பேசிப்பாங்க, என்ன ஷேர் பண்ணிப்பாங்க, ஸோ நிறை குறைகள் எதுவுமே ஒரு ஸ்போர்ட்டிவாக ஷேர் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளே உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக நடக்கும்னு இருக்கு. ஸோ நீண்ட நாளாக பேசாமல் இருக்க நபர் கூட உங்ககிட்ட இந்த 30 நாளில் நிச்சயமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு புரிஞ்சுக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா அது வேறு மாதிரியாக இருக்கும். நீங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு எக்ஸாம் வருதுன்னா நீங்கள் படிக்கிறது ஒன்றா இருக்கும், அவங்க வர்றது ஒன்றா இருக்கும். அப்போ நிறைய நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். ஸோ கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. அதனால் கஷ்டப்படாமல் ஈஸியாக நான் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிடணும், எனக்கு தேவையான விஷயங்கள் நடந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க. ஸோ கஷ்டப்பட்டு உங்களுடைய படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு 9 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய 30 நாள் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டானதாக இருக்கும். தேவையில்லாத டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் தவிர்த்துடலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த 30 நாள் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஃபினான்ஷியல் ரீதியான பணம் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுக்கும், ஒரு பலத்தை கொடுக்கும். ஒரு புதிய காரியத்தை செய்வீங்க, அந்த காரியத்தினுடைய அவுட்கம் உங்களுக்கு ஒரு பணவரவாக நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருந்தாலும் சரி, ஒரு அவமானப்படக்கூடிய விஷயம் இல்லை, ஹோப்லெஸ்ஸாக இருந்திருந்தாலும் சரி, ஆனால் இப்போ வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு தெம்பை கொடுக்கக்கூடிய அளவில் உங்களுடைய
ஸ்ட்ரென்த்தை மீட்டு எடுக்கக்கூடிய அளவில் உங்களுடைய பணம் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வருமானமே இல்லாத சூழலில் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய வருமானம் வர்றதுக்கான ஒரு செயல்கள் உங்களுக்கு தொடங்கும் அப்படின்றது சொல்லலாம். ஸோ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய 30 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே இருக்கிறதையும் வெளியில் இருக்கிற விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவீங்க. பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க. அதாவது செலவு வரவு எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக இருப்பீங்க. வெளியிலேருந்து வரக்கூடிய ஆஃபர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய டேலண்ட்டை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. எங்கெல்லாம் குறையா விட்டீங்களோ அதெல்லாம் நிறைவு செய்யணும் அப்படின்றதையும், எங்கெல்லாம் நிறையா இருக்கோ அதை நம்ம நியூட்ரல் பண்ணணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எதையும் கொண்டு போகாத அளவுக்கு சரியான விகிதத்தில் எல்லா செயல்களையும் கரெக்டான நேரத்தில் நம்ம முடிக்கணும் அப்படின்றத பார்ப்பீங்க. ஸோ மேஷ ராசி ஓவராலாக அடுத்து 30 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடாக இருக்க போகுது. ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி வாழ்க்கையை பெரட்டி போடக்கூடிய அளவிலையோ, சில பேருக்கு புதிய வாழ்க்கை புதிய பிறவி எடுத்த மாதிரியோ கம்ப்ளீட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடாக தான் இந்த அடுத்து வரக்கூடிய 30 நாள் இருக்க போகுது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 30 நாள் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த வாழ்க்கை மாறுறதுல என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், எவ்வளோ நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும், நீங்கள் எப்படி அதை கூர்ந்து கவனிக்கணும், வரக்கூடிய திருப்பு முனைகள் மாற்றங்களை அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். சில விஷயங்கள் கண்டிப்பாக எண்டாகும், சில விஷயங்கள் புதுசாக உங்களுக்கு உருவெடுக்கும். இது எல்லாமே நல்ல விதத்தில் தான் போகும் ஓவரால் பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மேஷ ராசி உங்களுக்கான 30 நாள் அடுத்த 30 நாள் எப்படி இருக்கும்ன்ற ரீடிங் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி. ரிஷபராசி முதல்ல உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி அடுத்து 30 நாட்கள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விதமாக சொல்லணுன்னா அன்பு தான் பிரதானம், அன்பே சிவம் அப்படி போயிடணும் அப்படின்னு சொல்லலாம். தட்டி கொடுத்து வேலை வாங்குறது, உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையாட்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குற மாதிரி அன்போட நிதானத்தோடு போனீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சண்டைகள், மிகப்பெரிய தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது காம்படிஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துடலாம். ஏன்னா உங்களுடைய வேலையில் தொழிலில் கண்டிப்பாக உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிஸ் இல்லை காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க உங்களை எப்படியாவது சஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது உங்களை அந்த ட்ரிகர் பண்ணுற விதமாக ஏதாவது ஒரு செயல்களை நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க. ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் அமைதியாக எல்லாரையும் அன்போடு அரவணைச்சு போகக்கூடிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய இந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் தவிர்த்துடலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு புது விதமான ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட அமையலாம். உங்களுடைய கொலீக்ஸ் யாராவது நீண்ட நாட்களாக வேலை செஞ்சிட்ருப்பீங்க, அந்த கொலீக்ஸே உங்களுடைய ஃப்ரெண்டாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் உங்களுடைய பிஸ்னஸில் யாராவது நல்ல ஒரு புது நபர் கைகோர்க்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 30 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக அன்போடு போயிட்டால் நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரிஷபராசி உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. இப்போ சிங்கிளாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக கமிட்டட் ஆகிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். இல்லை உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃப்யூச்சர் பார்ட்னரை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு புதிய அத்தியாயம் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உறவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். நீண்ட நாட்களாக நான் டிவோர்ஸ் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது கரெக்டாக முடியாமல் இருக்குது, இழுபறியாக இருக்குது அப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அதற்கான வேலைகளும் சுமூகமாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு தேவையான ஒரு பண உதவி இந்த மாதிரியான விஷயங்களும் கொடுக்கலாம். சில பேருக்கு இந்த மாதம் உங்களுக்கு பிறந்த நாள்லாம் வருதுன்னா உங்களுடைய பார்ட்னர்கிட்ட இருந்து ஒரு வேல்யூபிளான கிஃப்ட் கூட உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அப்போ உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த வரைக்கும் ஒரு புதிய அத்தியாயம் இந்த அடுத்த 30 நாட்களில் தொடங்கும் அப்படின்றது சொல்லலாம். மிதுன ராசி அடுத்து 30 நாட்கள் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ மிதுன ராசி நல்ல ஒரு கூட்டாளிகள் அமைவாங்க, கொலாபரேஷன் கிடைக்கும். நீங்கள் இப்போது ஒரு தொழில் செய்கிறீங்க
அதில் வந்து ஸ்டார்டிங் லெவலில் இருக்கீங்கன்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு கூட்டாளிகள் நிச்சயமாக உங்களுக்கு அமைவாங்க. சில பேருக்கு ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் அமைவாங்க, சில பேருக்கு ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் அமைவாங்க. ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழலை நிச்சயமாக பார்க்க முடியும். அண்ட் வேலை ரீதியாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய டீம்மேட்ஸோடு சேர்ந்து ஒரு சில விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய 30 நாட்களில். அப்போது வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இன்சென்டிவ் கிடைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள் டெவலப் ஆகும். டைரெக்டாக உங்களுக்கு அந்த அவுட்கமும் கிடைக்கும். ஸோ உங்களுடைய அந்த சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை தொழிலில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வர்றதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் இந்த வரக்கூடிய 30 நாட்களில் உங்களுக்கு நடக்கும். அப்போ உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷனான ஒரு மோமெண்ட்லாம் இருக்குது அப்படின்றது இங்கே உங்களுக்கு ரீடிங்கில் காட்டுது. ஸோ மிதுன ராசி அடுத்து 30 நாட்கள் உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது, ஸோ உங்களுடைய உறவில் வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் நடக்க இருக்குது. அது ஏன்னா நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி யார்கிட்டையாவது ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் டேர்னிங் பாயிண்ட் நடக்க இருக்குது. நிறைய பேருக்கு அது வந்து அதை 50-50 எடுத்துக்கலாம். அது ஒரு சில பேருக்கு சாதகமாகவும் அமையும், ஒரு சில பேருக்கு பாதகமாகவும் அமையும். அதனால் அடுத்த 30 நாட்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மற்றவங்க கிட்ட உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை பற்றி ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கில் இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ற போது ஸோ மற்றவங்கக்கிட்ட இதை நீங்கள் தெரிகிற மாதிரி வெளிப்படுத்துகிறதும் உங்களோட பிரிவுக்கு காரணமாகக்கூடிய ஒரு காரணிகளாக அமைஞ்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் சஜஷன் கேட்காம இருக்கிறதும், இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் ஒரு சண்டை போயிட்டு இருக்குன்னா கூட உங்கள் 2 பேரை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் அவங்ககிட்ட சஜஷன் கேட்காம இருக்கிறதே நல்லது. அதுவே தானாக முடிவுக்கு வந்துடும், அந்த சண்டைலாம் சுமூகமாகிடும். ஆனால் நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்க போய் அதுதான் பெரிய பிரளயமாக வெடிக்கும். ஸோ அப்போ மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் நடக்க இருக்கிறதால, ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங் பாயிண்ட் நடக்க இருக்கிறதால நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணிக்காமல் எதாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசித்துக்கிற மாதிரி கொண்டு போனால் நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது, ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, கிளாரிட்டியாக இருப்பீங்க. அதாவது மைண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ ஏதாவது எனக்கு வந்து படித்தாலும் மண்டையில் நிற்க மாட்டேங்குது, படிக்கவே முடியல என்னால் அப்படிலாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த 30 நாட்கள் அதற்கான அதாவது மைண்ட் ரீதியான ப்ராக்டிசஸ் ஏதாவது எடுத்திங்கன்னா, அந்த மெடிடேஷன் அந்த மாதிரியான ப்ராக்டிஸ், இல்லை வேறு உங்களுக்கு எப்படி மைண்ட் ப்ராக்டிசஸ்லாம் தெரியுமோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி அது வந்து டெவலப் ஆகிறத கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ நல்ல விதமாக உங்களால் எக்ஸாமினேஷனில் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் அதற்கான ஒரு இனிஷியேட்டிவை வரக்கூடிய 30 நாட்களில் உங்களால் பின்பற்ற முடியும். ஸோ அதை உருவாக்க முடியும். இப்போ படிப்பு சார்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதற்கான சில ப்ராக்டிசஸஸ் மேற்கொள்ளணும், கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது.